டேய் தம்பி, என்ன ராபிடோவா? ஆமா. என்ன? நீங்க கஸ்டமர், நீங்க பேசாதீங்க. எனக்கு அவங்களுக்கு தான் சண்டை. அதைத்தான் நானும் சொல்றேன். உங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை கிடையாது. இந்த நிறுவனத்தை வச்சு நடத்துறாள் ஒருத்தன், அவங்க கூட தான் நீங்க சண்டை போடணும். रुको जरा। எனக்கு 25 வயசு தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இப்ப நான் நினைச்சா வேற ஒரு தொழில் பண்ணிட்டு போலாம். என் வயசு பசங்க 30% அந்த ஆட்டோ ஓட்டுறாங்க. மீதி இருக்க 70% ஒரு குடும்பஸ்தன் தான். ஒரு குடும்பத்தை கொண்டு போறது அவ்வளவு ஈஸி இல்ல. அவங்கள பத்தி சொல்லணும்னா கடல் அளவுக்கு சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப நான் எந்த ஒரு வேலையும் பார்க்காம வீட்டுல கிடந்தா எங்க அப்பா இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. மீதி இருக்க 70% என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஆட்டோ மட்டும் ஓட்ட தெரியும், அவங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. இந்த ரேபிடோ ஓட்டுற எல்லாமே இளைஞர்கள் தான். ஏன் அவங்க நினைச்சா வேற எதுவும் தொழில் பண்ண முடியாதா என்ன? இருங்க, பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே, நான் எந்த வேலையும் செய்யலைனாலும் எங்க அப்பா இருக்காரு, அவர் பாத்துக்கிறவாருன்னு. இவங்களுக்குலாம் அந்த மாதிரி யாரும் இல்லைங்க. போய் தான் தெரியாத ஊர்ல வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு எப்படியாவது அக்காவுக்கு நல்ல இடத்துல கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும், தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணும், அம்மா நல்லா பாத்துக்கணும்னு தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு திரியிறானுங்க. இங்க தப்பு இவங்க மேலேயும் இல்லை, உங்க மேலேயும் இல்லை, நம்ம மேலதான் இருக்கு. மாற வேண்டியது நம்ம தான். நீங்க சொல்றலாம் கரெக்டு தான். நம்ம இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம். உன பாருங்க, தெனாவட்டா வண்டியில உட்காந்துட்டு வாயில ஏதோ மென்னுக்கிட்டு இருக்கான். உன ஒரு குத்து மட்டும் குத்திக்கிறேன். ஏன் பையா? கேமாடா.